இப்போ நம்ம NFSல பேசிக்ஸ் மட்டும் பார்த்தாச்சு. இப்போ NFS சர்வரில் கொஞ்சம் அடுத்த லெவல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்டரி மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைரக்டரிக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தோம். அதாவது ரீடு ரைட்டு சிங்க்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள் VI அதுக்கு முன்னாடி mkdir/data 2 அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். VI/etc exports இந்த லொக்கேஷன் பேர் தான் /data2. அதாவது ஒரு NFS சர்வரில் நீங்கள் n நம்பர் ஆஃப் டைரக்டரி அல்லது ஒரு ஃபைல் சிஸ்டமுடைய மவுண்ட் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் கிளைண்ட் நோடுக்கு. இப்போ இதுக்கும் ஸ்டார் கொடுத்துக்கலாம். ரீட் ரைட் இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா RO மோடை வந்து RO பார்த்துட்டேன். அதுமாதிரி சின்க்கு வந்து இருக்குது. இதில் ஏ சின்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏ சின்க்கும் சின்க்குக்கு என்ன வித்தியாசம்னா, சின்க்கு வந்து ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னா அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த இது டிஸ்கில் ரைட் பண்ண அலோவ் பண்ணும். ஏ சின்க்கு வந்து அந்த டைமில் வந்து மல்டிபிள் ரிக்வெஸ்ட்டை பண்ணும். ஆனால் ஏ சின்க்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. ஏன்னா NFS சர்வர் கிராஷ் ஆகிட்டுனா டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். அதனால் சின்க் ஆப்ஷன்ஸ் மூலமாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக சின்க் ஆப்ஷன்ஸ் மூலமாகவே போய்க்கலாம். சிங்க் இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் FS-AVR கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளைண்ட் நோடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் நோடு 1ல் லைவ் பண்ணுறேன். நோடு 1ல் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு எந்த விதமான இதுவே NFS ஃபைல் சிஸ்டமும் இல்லை, டிஃபால்ட் இதில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து NFS எப்படி மவுண்ட் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா, mount -NFS 192.168.19.7:data1. இதுக்கு முன்னோக்குட்டி நான் வந்து ஒரு மவுண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். mkdir/NFS1 NFS2 NFS3 NFS4 ஒரு 4 மவுண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். /NFS1 இப்போ பார்த்தீங்கன்னா /data1 பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மோடில் இருக்குது. இப்போ நான் வந்து NFS1க்குள்ளே போகிறேன். அது வந்து NFS1ல் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன் /data1. இதில் வந்து நான் ஃபைலை வந்து கிரியேட் பண்ண முடியாது. touch file 3 அதே மாதிரி வெளியில் வந்துக்கலாம். mount -NFS 192.168.19.7:data2 NFS2 NFS2ல் வந்து மவுண்ட் பண்ணுறேன் டேட்டா 2. இப்போ NFS2க்குள்ளே போகிறேன். touch file 1 ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் பெர்மிஷன் ஒன்றும் கொடுக்கல. அதனால் டேட்டா 2க்கு வந்து பெர்மிஷன் பாருங்கள். chmod 177/data2 பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டச் கொடுத்து பாருங்கள். இப்போ ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா NFS நோபடி இந்த யூஸராக இருப்பாங்க. அதே மாதிரி குரூப் பார்த்தீங்கன்னா NFS நோபடியாக தான் இருப்பாங்க. ஈவன் நம்ம ரூட் யூஸராக ஃபைல் கிரியேட் பண்ணும் போதும். இப்போ switch user to user 1க்கு மாறுதேன். அவங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க. file1_user1 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா user1 வந்துருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அதை பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி பாருங்கள். mkdir/data3ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ VI/etc exports இதுக்குள்ளே போயிட்டு /data3 குளோபல் எல்லாருக்கும் ரைட் பெர்மிஷன் கொடுக்குறேன். RW sync இப்போ பார்த்தீங்கன்னா all_sqqash அது ஆல் ஸ்குவார்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் FS-AVR இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள். இப்போ மவுண்ட் பண்ணுறோம். mount -NFS 192.168.19.7:data3 இதில் பார்த்தீங்கன்னா NFS3ல் மவுண்ட் பண்ணுறேன். ஓகே, யூசர் 1ஆல் பண்ண முடியல. யூசர் mount.NFS 192.168.19.7
19.7:data3 NFS3 இப்போ மவுண்ட் பண்ணியாச்சு. df-hd பாருங்க 3 ஃபைல் சிஸ்டம் இருக்கு. இப்போ நம்ம வந்து டேட்டா 3 தான் செக் பண்ண போறோம். cd nfs3 குள்ள போய்க்கோங்க. ஏன்னா அதான் அதோட மவுண்ட் பாயிண்ட். touch file 1 இப்போவும் நமக்கு பெர்மிஷன் டினைட் வரும். பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணனும். chmod 17777-data3 இப்போ cd nfs3 touch file 1 no slash வந்துட்டு switch user கொடுத்து user 1 மாத்துறேன். இப்போ இவங்க வந்து touch file 1_user 1 இப்போ பாருங்க user 1க்கும் nobody வந்திருக்கும். அது nfs nobodyன்னு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா user 1க்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து nfs2 ஃபைல் சிஸ்டம்ல கிரியேட் பண்ணும்போது user 1 வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து என்ன செட்டிங்ஸ் கொடுத்துட்டோம்னா cat/etc_exports இதில் போய் பாருங்க all_squash கொடுத்துருக்கோம். அதாவது ரூட் யூசராக இருந்தாலும் சரி தான், எந்த யூசராக இருந்தாலும் சரி தான், அவங்களுடைய ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணாங்கன்னா அதோடைய பெர்மிஷன்ஸ் வந்து nfs nobody யூசராக தான் இருக்கணும், அவங்களுக்குன்னு சரியாக செட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம கொடுக்கலாம். cd அதுக்கு முன்னாடி mkdir/data4ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். vi/etc export இதில் இந்த rw syncன்னு கொடுத்துட்டு root_squash இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கட்டாலும் ஒன்று தான். இப்போ நம்ம டேரெக்டாகவே rsync இந்த rew syncன்னு கொடுத்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே root_squashன்னு எடுத்துக்கணும். இந்த ஆப்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சேம் ப்ரிவிலேஜ் தான் இருக்கும். இப்போ /data4 எல்லாருக்குமே ரைட் பெர்மிஷன் கொடுக்க போகிறேன். sync இப்போ no_root_squash இந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்கறனால என்ன பெனிஃபிட் பாருங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ரூட் யூசராக போகிறோம். mount -nfs 192.168.19.7:data4 nfs4ங்கிற மவுண்ட் பாயிண்டில் பண்ணிட்டேன். இப்போ cd nfs4 இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ பாருங்க, இப்போ பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணாமே நான் ஃபைலை கிரியேட் பண்ண முடியும் ரூட் யூசர்னால. அதே மாதிரி ஃபைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் nobody nfs nobody தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் யூசருடைய நேமாவே வந்துட்டு. இப்போ ஃபைல் 1 பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஃபைல் 2க்கு வந்து ஓனர் ரூட்டு, அதோடைய குரூப் பார்த்தீங்கன்னா ரூட்டு. இப்போ நான் ஸ்விட்ச் யூசர் கொடுத்தாலும் பாருங்கள், ஸ்விட்ச் யூசர் 1 இப்போ இவர் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறாங்க. file 1_user1 பெர்மிஷன் டினைட். இப்போ இவங்களுக்கு எதுவும் பெர்மிஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். chmod 17777/data4 இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் 1 ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ஃபைல் 2 கிரியேட் பண்ணலாந்தாலும் அவங்களுடைய ஓன் நேமில் தான் வரும். இப்போ வேறு ஏதாவது யூசர் இருந்தாலும் அவங்க ஃபைல் கிரியேட் பண்ணாலும் அதே நேமில் தான் வரும். அதே மாதிரி இப்போது நோடு 2லேருந்து லாகின் பண்ணுற பாருங்கள். இந்த இதில் mount -nfs 192.168.19.7:data4 இதில் பண்ண போனோம்னா mntன்னு ஒரு இதில் மவுண்ட் பண்ணுறேன். cd/mnt இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அங்கே கிரியேட் பண்ண ஃபைல் வந்திருக்கும். இப்போ இதில் புதுசாக ஏதாவது ஃபைல் கிரியேட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் 4 கிரியேட் பண்ணுறேன், அதுமாரி 5 கிரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 1 வந்து நம்ம வந்து நோடு 1லேருந்து கிரியேட் பண்ணது, 2வும் நோடு 1லேருந்து கிரியேட் பண்ணது, 3 நோடு 1லேருந்து கிரியேட் பண்ணது, 4ம் 5ம் நோடு 2லேருந்து கிரியேட் பண்ணது தான். ஆனால்
எந்த விதம் ஏன்னா ரூட் யூஸராக தான் பண்ணியிருக்கோம். ஃபைல் வந்து எந்த நோடில் எந்த ஃபைலை வேறுனா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த யூசர் வந்து ரூட்டாக தான் இருந்தாங்கன்னா ரூட்டாக தான் அவங்களுடைய ஓனர்ஷிப் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ யூசர் 1 மாறுதும் பாருங்கள். டச் ஃபைல் 1 அண்டர்ஸ்கோர் ஏற்கனவே இருக்குது 3 அண்டர்ஸ்கோர் யூசர் 1 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த 3 ஃபைல் பார்த்தீங்கன்னா நோட் 2ல் க்ரியேட் பண்ணது. ஆனால் யூசர் 1ஆக க்ரியேட் பண்ணால அவங்களுடைய ஓனர் வந்து யூசர் 1, அவங்களுடைய குரூப் வந்து யூசர் 1. எதுக்காகனா நம்ம வந்து cat /etc exports இந்த இதில் போய் பார்த்துட்டிங்கன்னா /dataக்கு no underscore root underscore squash கொடுத்துருக்கோம். இது கொடுத்தனால ரூட் யூசருக்கும் சரி அதர் யூசருக்கும் சரி அந்த நோபடி NFS நோபடி யூசர் வந்து அசைன் ஆகாது. அவங்களுடைய ஓன் யூஐடி அசைன் ஆகும், ஜிஐடி அசைன் ஆகும். அதாவது யூசர் நேம் அண்ட் குரூப் நேமும். அடுத்து இன்னொன்று பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் நோடுக்கு மட்டும் பெர்மிஷன் செட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். vi/etc exports இதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ டேட்டா 1 மட்டும் இருக்கட்டும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ குளோபலாக கொடுக்காம ஒரு பர்டிகுலர் நோடுக்கு மட்டும் கொடுக்கலாம் தான் கொடுக்கலாம். 192.168.19.71க்கு மட்டும் இது வந்து அசைன் ஆகட்டும். இப்போ no underscore root underscore squash நான் இந்த செட்டிங்ஸ் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன். exports -avr export fs-avr. இப்போ பார்த்தீங்கன்னா so mount -e 192.168.19.7ல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது எந்த நோடுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்துட்டோம்னா 71 நோடுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நோடில் போய் நம்ம போய் பார்த்தோம்னா மவுண்ட் பண்ண முடியாது. 192.168.19.7 இப்போ பாருங்கள் நோடு 1ல் மவுண்ட் பண்ணுறேன். மவுண்ட் .nfs 192.168.19.7:/data1 இங்கே பார்த்தீங்கன்னா NFS ஓகே ஏதோ ஒரு மவுண்ட் பாயிண்ட் MNTலேயே மவுண்ட் பண்ணிட்டேன்னா மவுண்ட் பண்ணிட்டேன். DF5 செக் பண்ணி பாருங்கள். ஸோ NFSல வந்து மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய் நம்ம ஏதாவது ஃபைல் க்ரியேட் பண்ணலாம் தான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபைலை நான் டெலிட் பண்ணுறேன். டச் root underscore file 1 அதே மாதிரி switch user இதோடைய பெர்மிஷன் பாருங்கள். இப்போ வந்து ரூட்னு தான் இருக்கும். யூசர் 1ஆ லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க வந்து டச் யூசர் 1 underscore file 1 இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா யூசர் 1ஆக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மவுண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு நோடு 1ல். நம்ம வந்து நோடு 1க்கு மட்டும் தான் நம்ம பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நோடு 2க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். mount.nfs 192.168.19.7:/data1 mnt மவுண்ட் ஆகாது. ஏன்னா 71க்கு மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கோம். 72க்கு அதாவது நோட் 2க்கு நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்கல. ஓகே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைட் பை சர்வர் வைல் மவுண்டிங் 192.168.7.:data1 இப்போ பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னுக்கூட்டி வந்து நம்ம வந்து ஸ்டார் கொடுத்ததுனால எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்டார் கொடுக்கல, பர்டிகுலர் ஹோஸ்ட்டு மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணுங்கிறக்காண்டி நமக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டேப் அமைக்கிட்டு 192.168.19.72 இந்த சர்வரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் தான் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆர்ஓவில் மட்டும் அவங்க வந்து மவுண்ட் பண்ணட்டும். அதுமாதிரி சின்க்குங்கிற மெத்தடில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் ரீட் ஒன் அதாவது ஆர்ஓ கொடுக்கும்போது நம்ம எதுவும் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. சின்க்கு அந்த மேலே கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ சேவ் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் fs-avr இப்போ நோடு 2வும் மவுண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வெறும் ஆர்ஓ மட்டும்தான், அவங்களால எதுவும் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ மவுண்ட் பண்ணியாச்சு. DF5 செக் பண்ணி பாருங்கள். cdmnt போய்க்குங்க. l touch root underscore file 2 அதே மாதிரி
யூசராக லாகின் பண்ணுறாங்க. டச் user1 underscore file2 read only file system. இப்போ பாருங்க mount grep mnt. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் RWA இருக்கலாம். இங்கே RWA இருந்தாலும் நம்ம கான்ஃபிகரேஷனில் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா RO மட்டும்தான் கொடுத்துருக்கோம் நோடு 2க்கு. இப்போது திரும்பி அதை சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். RO பதிலாக ரீட் ரைட் கொடுக்குறோம், சின்க் கொடுக்குறோம். அதாவது சின்க்னா ரூட் யூசர் ஏதாவது ஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா தான் NFS நோபடின்னு ஸ்டோர் ஆகும், ஓனரும் குரூப்பும். டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். fs-avr. இப்போ umount/mnt. இப்போ திரும்பி மவுண்ட் பண்ணலாம். mount.nfs இப்போ mntல மவுண்ட் பண்ணிட்டேன். /mnt touch root underscore file2. இப்போ LL கொடுத்து பாருங்க. NFS nobody. எதுக்குன்னா நம்ம வந்து நோடு 2க்கு வந்து அந்த நோ அண்டர்ஸ்கோர் ரூட் அண்டர்ஸ்கோர் ஸ்குவாஷ் கொடுக்கல. அதனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் ரூட் யூசர் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து NFS நோபடின்னு தான் வரும். இப்போ சுவிட்ச் யூசர் கொடுத்து நம்ம பார்க்கலாம். user1 இப்போ இவங்க ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்க. டச் user1 underscore file2. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா user1 வந்திருக்கும். இப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இப்போ umount கொடுக்குறேன். ஓகே, umount/mnt. அதே மாதிரி umount/mnt. இப்போ சர்வரில் லாகின் பண்ணிக்கிறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். vi/etc exports இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் ஐபி மட்டும் கொடுத்துட்டோம். இனிமேல் ஐபி அட்ரஸ் வேண்டாம். இதை வந்து எப்படி பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா கிளியர் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் மட்டும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 192.168.19.71 இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 0/24 அதாவது 192.168.19 சீரீஸில் உள்ள ஐபி அட்ரஸ், அதாவது 1லேருந்து 254 வரைக்கும் உள்ள ஐபி அட்ரஸ்ஸு யார் வேணாலும் இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேட்டாவை வந்து மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ export fs-avr. இப்போ பாருங்க mount.nfs 192.168.19.7:data1/mnt df-ht/mnt. நம்ம mnt வந்து மவுண்ட் ஆகிட்டு cd mntல போய்க்கிறோம். இப்போ போயிட்டு இதில் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். டச் root underscore file3. அதே மாதிரி நோடு 2லையும் நம்ம லைக்லி மவுண்ட் பண்ணுறோம். df-ht செக் பண்ணி பாருங்கள். ஓகே, umount/data 1 umount கொடுத்துட்டேன். இப்போ யாராவது NFS மவுண்ட் ஆகிதான் பார்க்கேன். இல்லை, ஓகே. இப்போ ரன் பண்ணலாம். mntல மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ cd/mntக்குள்ளே போய்க்கேன். இப்போ டச் root underscore file4. இப்போ இவங்களால் ஃபைல் க்ரியேட் பண்ண முடியுது. இப்போ நான் வெளியில் போய்க்கலாம். umount கொடுத்துட்டு இப்போ mnt அன்மவுண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நோடு 2லையும் பண்ணியாச்சு. நோடு 1லையும் umount கொடுத்து அன்மவுண்ட் பண்ணுறேன். umount/mnt அன்மவுண்ட் பண்ணிட்டேன். df-ht செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து NFS ஃபைல்ஸ் மவுண்ட் ஆகலை. இப்போ வேறு ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். vi/etc exports. இப்போது 192.168.19.0 கொடுத்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட வந்து 10 சீரியஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படி கொடுக்க போகிறேன்.
10.1.0 இவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது 8 8 16 முதல் 8 பிட்டு அடுத்த 8 பிட்டு அப்படி கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்க போகிறோம். எக்ஸ்போர்ட் fs-avr. இப்போ 2 நோடாலுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இதுக்கு முன்னோட்டி வந்து மவுண்ட் பண்ண முடியாது. மவுண்ட் வந்து ஆக்சஸ் டினைட் வந்துட்டு, அதே மாதிரி நோடு 2ல போய் பாருங்க, ஆக்சஸ் டினைட் வந்துடும். எதுக்காகனா ஸோ மவுண்ட் -e 192.168.19.7 செக் பண்ணி பாருங்க. ஒன்லி 10.1.0.0 சீரீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், இவங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி etc எக்ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்து என்ன போய்க்குங்க. இவ்வளோ நேரம் ஐபி அட்ரஸ் கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு டொமைன் நேம் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய டொமைன் நேம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நோடு 1க்குள்ள டொமைன் நேம் பாருங்கள், ஹோஸ்ட் நேம் கொடுத்து பாருங்கள், node1.example.com. நம்ம இப்படி கூட ஒரு ஹோஸ்ட் நேம் பதிலாக நம்ம இப்படி கூட கொடுக்கலாம், node1.example.com. உங்கள்கிட்ட வந்து டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம், export fs-avr. இப்போ பாருங்கள், ஸோ மவுண்ட் -e 192.168.19.7 இப்போ node1.example.comல மட்டும்தான் இருக்குது. அவங்க மவுண்ட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். எப்படி மவுண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, mount.nfs இங்கே சர்வருக்குள்ள நேம் கொடுத்து கூட பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம், இல்லை ஐபி அட்ரஸ் கூட கொடுத்து பண்ணிக்கலாம் தான் பண்ணிக்கலாம். 192.168.19.7:/data1/mnt மவுண்ட் பண்ணிட்டேன். df-ht கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நோடு 2ல பண்ண முடியாது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா நோடு 1க்கு தான் கொடுத்துருக்கோம். நம்ம நோடு 2ல ட்ரை பண்ணாலும் பண்ணாது, ஆக்சஸ் டினைட் வந்துடும். இப்போ நோடு 2க்கு வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம நோடு 2 கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திரும்பி இந்த இடத்துல போய்ட்டு ஒரு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு node2.example.com இப்படி கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். அல்லது இந்த node.example.comல உள்ளவங்க எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கலாம் தான் இப்படி கொடுக்கலாம், start.example.com. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். export fs-avr. இப்போ பாருங்கள், u mount கொடுத்துட்டு இதை மவுண்ட் பண்ணிக்கலாம், அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ மவுண்ட் -e 192.168.19.7 இப்போ பார்த்தீங்கன்னா /data1 வந்து example.comக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து யார் வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். .nfs இப்போ பார்த்தீங்கன்னா 192.168.19.7:/data1/mnt df-ht. அதே மாதிரி நோடு 2லையும் இப்போ மவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏன்னா example.comல உள்ளவங்க எல்லாருக்கும் பண்ணியாச்சு. இது போக சில இதெல்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், df-ht. இப்போ பாருங்கள், nfs stat-c. இந்த c என்னென்னா நம்ம nfs-உடைய ஸ்டேட்டஸ் என்ன பார்த்துக்கலாம் -c ஆப்ஷன் மூலமாக. அதே மாதிரி nfs-mனு கொடுத்துட்டோம்னா அதோடைய மவுண்ட் பாயிண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும். இப்போ /mnt பார்த்துட்டிங்கன்னா அதோடைய பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எங்கேருந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 192.168.19.7:/data1 இதுலேருந்து வந்துருக்குது. அதோடைய டீட்டெயில்ஸு, அதோடைய nfs மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் சர்வர்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம்னாலும் செக் பண்ணிக்கலாம். சர்வரில் செக் பண்ணுறதுக்கு nfs stat-s கொடுத்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா அதோடைய மற்ற ஆக்சஸ், க்ளோஸர், அந்த கமிட் பெர்சன்டேஜ் இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கும்.